அரசியல் நையாண்டி தொடர்கிறது. ஒரு கட்சி அழிய போகிறது, மீண்டும் ஆட்சிக்கு வராது என்று எப்படி புரிந்து கொள்வது? அமைச்சர்களின் நடத்தை, அவர்கள் அல்லக்கைகளின் நடத்தை. ஒரு அமைச்சர் கேட்கிறாரு, அதுவும் சுசீந்திரம் கோயில்ல, நீ சோறு தான் திங்கிறியா இல்ல அப்படின்னு. எவ்வளவு திமிரு இருந்தா நீ இந்த மாதிரி கேட்ப? இவ்வளவுக்கும் தமிழர்களுக்கும் உனக்கு சம்பந்தமே கிடையாது. நீ தெலுங்கர். அது மட்டுமா, நீ இந்து மதத்தவனே கிடையாது. ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டாரு, யாரு? எச் ராஜா. உன்னை கிண்டலும் பண்ணிட்டாரு. கோயில் இருக்கணும் உன்னை கிண்டல் பண்றான். கோவில் படத்தை எடுத்து பல விஷயங்களில் சூறையாடி அதை தின்றுவிட்டு அந்த கோவிலுக்கு வரும் இந்துக்களை நீ அசிங்கப்படுத்த நினைத்தாய் என்றால் இது என்னவென்று சொல்வது? இங்கதான் தெரியுது நமக்கு, இந்த கட்சி திரும்ப ஆட்சிக்கு வராது, இருக்கிற வரைக்கும் சுருட்டுவோம், சுட்டிக்கிட்டு ஓடிடுவோம், இதுக்கு மேல ஒண்ணு அந்த அந்த அடிவயத்துல இருக்கும் நெருப்பு வெளியே வருது. இது அவிஞ்சு அவிஞ்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவிஞ்சு போயிட்டு எப்படா நம்ம அடுத்த வருஷம் வர முடியாது ஆட்சிக்கு அப்படிங்கிற அந்த பிரச்சனையில தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வெளியே வருது. அப்புறம் இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, பணத்தை சுடுகாட்டுல தான் புதைப்பாங்க. ஒருத்தர் காலை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஐயா மரிநாள் இடம் கொடுக்க புதைக்கணும், மரிநாள் இடம் கொடுக்க புதைக்கணும். பணத்தை சுடுகாட்டுல புதைக்காம மரிநாளை ஏன்டா புதைச்சிங்கன்னு எவனா கேட்டானா அவர் மூஞ்சியையும் அவன் வாயை எங்க வச்சுக்குவாரு? இது இரண்டாவது விஷயம். மூணாவது, திருப்பரங்குன்றம் தீபம். இவ்வளவுனா இந்துக்களையும் ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. சொன்னதை திரும்ப சொன்னாதான் நல்லா இருக்கும். இந்து கோவில்களில் இருக்கும் சிலைகள் ஆபாசமாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அப்புறம் ஏழுமலையானுக்கு எதுக்குடா உண்டியலுக்கு காவல் போடணும், ஏழுமலையானே வந்து காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு ஒருத்தி ரொம்ப கேவலமா பேசினா. இன்னொருத்தன் என்ன பண்றான், இந்து சமுதாயங்களில் அதாவது மந்திரங்கள் ரொம்ப கேவலமாக ஓதப்படும், அது கேவலமான மந்திரங்கள் சொன்னான். இன்னொருத்தர் டெங்குனா எங்களுக்கு கொசுனா மலேரியானா ஒழிக்கப்பட வேண்டும்னா அதை பற்றி புரிதலே இல்லாதவன். நான் இன்னொரு மதத்துக்கு மாறிட்டேன், ஏன்னா என் பொண்டாட்டி மதம் மாறியவள், அதனால நான் அந்த மதத்துக்கு மாறிட்டேன்னு சொல்லிட்டு இந்து மதத்தை இவ்வளவு புண்படுத்திருக்கிய. ஒவ்வொரு இந்து பண்டிகைகளுக்கும் நீ வந்து எங்களுக்கு வாழ்த்தையே சொல்றது இல்ல, உன் வாழ்க்கையில என்ன வாழ்த்து நாங்க கேட்கறோம் அப்படின்னு நாங்க மெத்தையா இருப்போம். ஆனா நீ வந்து ஒரு நாத்திகன் என்று சொல்லிக்கொண்டு மொத்த மதத்தினருக்கு, அதாவது ஒரு கிறிஸ்துமஸுக்கோ ரம்ஜானுக்கோ வாயை கிளிய வாழ்த்து சொல்கிறாயே, அதை பார்த்து நாங்கள் சிரிப்பதா, என்ன செய்வது? இவ்வளவுனா தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருந்த இந்த தெலுங்கர் கூட்டம் இத்துடன் ஒழிய போகிறதுதான் ஒரு சூப்பரான நியூஸ். இது வந்து அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் தெரியுது. இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீப்பு அப்படி போனப்ப அந்த சீப்பு என்ன பண்ணுது, கடந்த காலத்துல வந்து டிவியில வேலை செஞ்சு அங்க இருந்து விரட்டி விட்டானுங்க. அப்புறம் வேலையே கிடைக்கல, முழு சொம்பாக மாறினுச்சு திமுகவுக்கு. அப்புறம் நான் சொம்பு இல்லைங்க அண்டான்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிச்சு. அப்படி இந்த அலங்கையாகி அங்கங்க வந்து சிறு சிறு வேலைகளை முடித்து கொடுத்து அந்த அமைச்சரை தெரியும், இந்த துணை முதல்வரை தெரியும்னு ஊர்ல இருக்கிற காசை வாங்கி இன்னைக்கு நல்ல தெம்பா ஆளும் அந்த சைஸ்ல இருக்குது, பணமும் கொடுத்து போச்சு. அந்த திமிர்ல ஒரு பாஜக தலைவரை ஏதோ ஒரு விவாதமா, அதுவும் நியூஸ் 18 விவாதம்ங்கிறாங்க. நியூஸ் 18ல எவன் இருக்கான்னு நமக்கு நல்லா தெரியும். இவெல்லாம் சேர்ந்துதான் இந்த கொடுங்கோல் ஆட்சியை உட்கார வச்சது. அந்த அந்த விவாதம் எங்க நடந்தாலும் இவனுக்கு ரவுடிசம் பண்றது ரொம்ப காமனா நடக்கிறது தான். அங்கிருந்து என்ன பண்ணிருக்கான், இன்னொரு அமைச்சர் விட்டு அல்ல கைகளை கூப்பிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த மலவாளியை ஊத்துனாங்க தெரியுமா சவுக்கு வீட்டுல, அந்த கும்பல் தான் நினைக்கிறேன். அந்த கும்பல் வந்து என்ன பண்ணுது, ரவுடித்தெல்லாம் வந்து இந்த அமைச்சரோட ஆளுங்களோட நிக்கிறேன் அவ்வளவு கெத்தா அவர் சொல்றாரு. அது வீடியோல இவனை வந்து கலாட்டா அசிங்கப்படுத்திட்டாங்க, அவனுங்க எல்லாம் வெளியே வரட்டும், நான் இந்த அமைச்சரோட அடியாளோட அவர் ரவுடின்னு ப்ரூவ் பண்றாங்க. இந்த அமைச்சரை பத்தி அரசல் போஸ்ட்லாம் அவர் ரவுடின்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உங்களுக்கு பங்கு இருக்கு, அந்த கொலையை செய்ததே இந்த ரவுடி கும்பல் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை உண்மையாக்கும் விதமாக அந்த ரவுடிகளோட நான் நிக்கிற வெளியே வந்தா அடிதடியே பண்ணிட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து இவங்க பண்ற கூத்தும் கோமாளித்தனமும் இவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு அடி வயத்துல. இவங்க எல்லாம் வந்து தெலுங்கர் கூட்டம், இவங்க தமிழர்களே கிடையாது. தீய சக்தின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, சாரி பராசக்தின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க பாருங்க. அந்த படம் டைரக்டரு, நடிகரு, எல்லாருமே ப்ரொடியூசர்ல எல்லாருமே தெலுங்கர்கள். இவனுங்க வந்து தமிழை காப்பாற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்துறாங்களா, அந்த பராசக்தி பழைய தக்காளி கதை, அதுவே திருடப்பட்ட கதை. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இவங்க தமிழர்கள் மனசை வந்து அடி ஆட்கொள்ள போகிறார்கள், கவர போகிறார்கள். அடுத்த எலெக்ஷனுக்கு தமிழ் எல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்க. ஏண்டா தீபத்தூண்ல நீங்க எங்க கோயில்ல வர்ற காசு அதை வச்சு மூத்த வழக்கறிஞர்களை கொண்டாந்து, அதுவும் டெல்லியில இருந்து அவர்கள் அந்த மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் பார்ப்பனர்கள். இவங்க தமிழ்நாட்டுல பார்ப்பன எதிர்ப்பு, ஆனா வர்ற வழக்கறிஞர் எல்லாருமே பார்ப்பனர்கள் தான் இவங்களுக்கு. அதுவும் கோயில் காசை திருடி நீ அவங்கள்ட்ட கொடுத்து நீ வந்து கோயிலுக்குள்ள தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு தீவிரம் இருக்குடா அவங்களுக்கு. யோசிச்சு பாருங்க, இந்து கோயில்கள் நம்ம கோயில்கள்ல இருந்த காசை, உண்டியல் காசை திருடி நம்ம கோயில்கள் நம்ம வந்து தூண்ல வந்து தீபம் ஏற்றக்கூடாதுன்னு அதுக்கு வந்து 142 ஊரடங்கு சட்டம் ஒருத்த போட்டிருக்கான். ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் கோர்ட்ல வச்சு கிழிச்சிருக்காரு. எஸ்பி கலெக்டர் என்னடா நடத்திருக்கீங்க, கட்ட பஞ்சாயத்தா இல்ல ஆட்சியா அப்படின்னு கேவலமா கேட்டிருக்காரு. என்ன கட்டப்படுத்திருக்காரு, அவங்க மேல அவதூறு எடுத்திருக்காரு, நீதிமன்ற அவதூறு, அவமதிப்பு அவதூறு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை தமிழர்களை முட்டாள்கள் என்று எவ்வளவு நாளைக்கு தாண்டா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் இந்த மழைநீர் வடிகால்னு ஒரு திட்டங்க, கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி சாப்பிட்டான்னு கேள்விப்பட்டாங்க. இப்பதான் அவங்களுக்கு புரியுது, பாதி இடத்துல வந்து கனெக்டே ஆகல. இது தண்ணி எங்க தேங்கி நிக்குதுன்னா எல்லா இடத்துலயும் பண்ணது கனெக்ட் பண்ணி தண்ணியில ஓடுக்கணும். இப்ப என்ன பண்றாங்க, இந்த அடையார் பக்கம்லாம், அதாவது நாங்க ஏரியா பக்கம்லாம் திரும்ப தோன்றானுங்க. என்ன தோண்டிட்டு திரும்ப மழைநீர் வடிகால் அமைக்கிறானுங்க. ஏன்டா ஏற்கனவே அமைச்சது ஏன்டா உடைச்சிங்கன்னா அது கனெக்டே ஆகல சார் அப்படிங்கிறானுங்க.
இந்த இது அதுவும் இந்த துட்டடி தானே பண்றானுங்க. இவங்களுக்கு எந்த கரிசனமும் கிடையாது. தோன்றானு கண்ணா பண்ணானு. அந்த இருக்க மரம் எல்லாம் உழுகுது. ஃபுல்லா வேலை பண்ணிட்டீங்கன்னா மரம் எப்படி நிக்கும்? சாக்கடை போயிட்டு இருக்கு. ஒரு வீட்டுல சாக்கடை பைப் இப்படி போயிட்டு சூவேஜ்ல விழுந்துட்டு இருக்கு. அதை உடைச்சு என்ன பண்ணிட்டானுங்க, மழைநீர் வடிகால கனெக்ட் பண்றானுங்க. அந்த சாக்கடை மிக்ஸ் ஆகி மெட்ரோ வாட்டர்ல எங்க வீட்டுல சாக்கடை வந்துட்டு இருக்கு இன்னைக்கு. திரும்ப நோண்டு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல என்ன பண்றானுங்க, இதை பிடிங்கி விட்டுறானுங்க. இதை நம்ம இபியை பிடிங்கி விட்டுறானுங்க. மெட்ரோ வாட்டரை கட் பண்ணிடுறானுங்க. எந்த போய் சொன்னா ரொம்ப திமிரு. சரி, நீங்க மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாதுன்னு ஒரு டிராபிக் டைவர்ஷனோ இல்ல வந்து ஒரு பார்த்து போகணும், வண்டி நிறுத்தி நிறுத்தி ஒரு பக்கம் வரணும், அப்புறம் தான் மத்தவங்க போகணும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு 2 பேரும் நிறுத்தி அது வடக்கன் வடக்கன் பானிபூரி பீடா வாங்கலை நிறுத்தி அதையும் கேவலமா பேசுவாங்க. அந்த சூரஜ் பையன் என்னன்னு இன்னும் தெரியல, கோட்டத்தில் டைம் போல இருக்கு. அந்த இந்த மாதிரி பசங்களை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு வண்டியா நிறுத்தி பொறுமையா போகணும்னு சொல்லுவான். ஏன் இவங்க இதை பண்ணலாம்ல? ஒண்ணும் பண்ணல. ஒரு போர்ட் டைவர்ஷன், இந்த ரோடு முடக்கப்பட்டுள்ளது, நீங்க சுத்தி போங்க, இந்த ரூட்ல போய் இப்படி போனீங்கன்னா போயிடலாம் நீங்க போற இடத்துக்கு. அந்த மாதிரி போர்டும் கிடையாது. இஷ்டத்துக்கு தெனாவட்டம். ஏன்டா அப்படி பண்றீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாங்க தான். ஏன்னா ரவுடி நீங்க ரவுடிடா, நீங்க ரவுடியே தான், நாங்க இல்லன்னு சொல்லல. 10 வருஷம் முன்னாடி ஆட்சிக்கு வரீங்க, உங்க ரவுடிசமும் உங்களுடைய அட்டூழியங்களும் தாங்க முடியாம மக்கள் உங்களை அடிச்சு விரட்டுவாங்க. இந்த வாட்டி நடக்க போகுது. ஒன்னும் பூசு கிடையாது, செஞ்சே காட்டுவோம். அப்புறம் என்னாச்சு, மெட்ரோட்ட போச்சா, அப்புறம் ஒரு அந்த கும்பல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆவுனா வந்து ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சிருவானுங்க. அதுவும் வந்து வனத்துக்கு பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த வனத்துக்கு காசை கொள்ள அடிக்கிறது தான் சூப்பர். டுகாங் சாங்சுரி வாயிலே கிடையாது. அப்புறம் வந்து ஸ்லெண்டர் லாரிஸ் சாங்சுரி. அப்புறம் வந்து தார், நீலகிரி தார் ஆடு இருக்குல்ல, மலையாடு, அதுக்கு ஒரு சாங்சுரி. இந்த மாதிரி சொல்லி சொல்லி அப்புறம் வந்து யானைகளுக்கு சிறப்பு முகாம், ஏன்னா அது ஸ்டே வாங்கி வச்சிருக்கோம், நம்ம ஒன்றும் மனம் திறக்க முடியாது. இன்னொன்று வந்து வனவிலங்குகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்களா, அதுக்கு ஒரு இடம் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அந்த வனவிலங்குக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்றீங்க, அவர்கிட்ட டாக்டர் இருக்காங்க, மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்கான். அதாவது ஒருத்தர் துணை முதல்வர் வருவாரா, அவர் ரிப்பன் கட் பண்றக்கா திறந்துட்டாங்க, காசு ஆட்டையை போட்டாருங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. என்ன பட்ஜெட் உட்காந்து ஸ்கூட்னி பண்ணா கண்டிப்பா வந்து நிறைய காசு தெரிவிப்பாரு. இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு அட்டூழியம் பண்ணி இது மிருகங்களுக்கு சரி, நீங்க மிருகங்களை சரி கொஞ்சம் விடுங்கப்பா. அதுக்கு பேர்லயுமா திருடணும்? அது நாய் விவசாயம் இருக்கே, அதுக்கு பண்ணுனானுங்க பாருங்க கூத்து. ரவுடி டைம் போட்டானுங்க. அப்புறம் ஃபார்முலா கார் வந்துச்சு. அதெல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணதான். நாய்களை வந்து ரோட்ல இருக்கிற நாங்க அடிபட்டு சாவதுக்கு உங்க குழந்தைக்கு அதுவும் இல்லாதவர்கள், ஏன்னா 2000 ஊசி போட முடியாது எங்களுக்கெல்லாம். ஏன்னா அந்த மாதிரி நிலைமையில இருக்கும் ஏழை மக்களை வயிற்றுல அடிச்சுட்டு நாய் கடிச்சு சாவுங்கடான்னு சொல்லிட்டு நீ ஒரு நாயை கொஞ்சிக்கிட்டு ஃபார்முலா கார் ரேஸ் பண்ணிக்கிட்டு சென்னையில நீ எல்லாம் வந்து போராட்டம் நடத்தினா மக்கள் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா? கொதிச்சு எழுந்துகிட்டு இருக்கும். போய் கேஸ். அதாவது உண்மையான திருடனை விட்டுருவானுங்க, உண்மையான ரவுடியை விட்டுருவானுங்க. அவெல்லாம் எங்க இருக்கான்னு தெரியாது, எல்லாம் ஓடி ஒளிஞ்சிடுவாங்க எங்காது. இல்ல இவங்க வீட்டுக்குள்ளே இருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் விட்டுட்டு எவனாவது எதிர்த்து பேசணும், அவன் வேலை அவதூறு வழக்கு. இதேதான் வேலை. 4.5 வருஷமா கும்மி அடிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 100 பேரை தேவையில்லாம கொண்டு போய் சிறையில வச்சு அவங்களுக்கு சோற போட்டு அவங்க வந்து வெளியே வரக்கூடாது, அதுக்கு மூத்த வழக்கறிஞர்களை கொண்டாந்து அவங்களை எதிர்த்து கோடிக்கணக்கான மக்களின் வரிப்பணத்தை நாசம் பண்ணிருக்கீங்க. ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசு நடத்தி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இப்படிதான் கேட்க வேண்டியிருக்கு. அப்புறம் இப்ப ஒரு அமைச்சர், ஏற்கனவே ஒரு அமைச்சர் வந்து வேலைதாரன் சொல்லி காசு அடிச்சாரு. அவர் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல உள்ள இருந்தாரு. இன்னொரு தாத்தா போறாரு. அந்த தாத்தா வந்து எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சாரு. கிட்டத்தட்ட 1020 கோடி அடிச்சிருக்காரு. அவர் மேல எஃப்ஐஆர் போடுங்க ஈடி சொல்லிட்டு இருந்துச்சு. கடைசி வரைக்கும் போட மாட்டேன்னானுங்க. இப்ப நம்ம அதிமுக இன்பதுரைன்னு இருக்காரு, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கேஸ போட்டாரு. வேற வழி இல்லாம இப்ப அவர் மேல நடவடிக்கை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் தம்பி சவுக்கு வந்து எஸ்கேப் ஆனதே பெரிய விஷயம். அதுவும் ஒரு திருவாளர் நீதிபதி எஸ்.எம். சுப்ரமணியன் வந்தனால, அந்த மாதிரி நீதிபதிகள் இருப்பதால் தான் தமிழ்நாட்டில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அவர்களை பார்ப்பனர்கள் அப்படி திட்டுவாங்க. நம்ம எதியா சுவாமிநாதன், ஏண்டா பெரியாரிஸ்ட் உங்க கும்பல் 5% கிடையாது, நாம் தமிழர் கிடையாது கட்சி அடிச்சானுங்க பாரு, இனிமே எவனா ஈவேரா எடுத்துட்டு வருவீங்களா? பெரியார் மண், பெரியாரே மண்ணு தாண்டா, யாரும் இல்லடா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அதுவும் ஒரு இஸ்லாமிய பெண் அடிச்சது பாருங்க. இதெல்லாம் அப்படியே சந்தோஷமான பூரிக்க வேண்டிய விஷயம். அடிச்சு நொறுக்கிட்டோம், சூப்பர் அப்படின்னு. இனிமே அந்த கும்பலை வந்து இந்த ஆட்சி வரக்கூடாது. இந்த ஆட்சி வந்தாலே அந்த கம்யூனிஸ்ட், அந்த தீக்கா, இவங்க எல்லாம் ரவுடி அப்படி வந்து எல்லாத்தையும் மக்களை கலாட்டா பண்றது, அராஜகம் பண்றது, இதேதான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல மிரட்டி காசை வாங்குறது. இப்ப சீப்பு பாருங்க, அண்டா அவனுக்கு எவ்வளவு தீவிரங்க, ரவுடியை கூட்டு வந்து மிரட்டுறானுங்க. இந்த மாதிரி வேற எவனாவது உன் கட்சிக்காரன் பண்ணிருந்தா அவனுக்கு உள்ள வச்சிருப்பீங்க, குண்டாஸ் போட்டிருப்பீங்க, உள்ள போட்டவங்களே குண்டாஸ் போட்டுவாங்க. ஏடா அந்த வராகி, அப்புறம் ஏர்போர்ட் மூட்டி, என்ன இவங்க எல்லாம் என்னடா பண்ண, வராகி வெளியே வந்துட்டார், ஏர்போர்ட் மூட்டி எல்லாம் என்னடா பண்ணாரு? உங்க கால் புடிச்சுக்காக உள்ள வச்சு குண்டாசை போட்டா அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லை. இதே மாதிரி தான் உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். கவுக்கு சங்கருக்கு தான் ட்ரை பண்ணானுங்க, எஸ்கேப் ஆயிட்டாரு. கடவுள் புண்ணியம். தம்பி நீ புரிஞ்சுக்க வேண்டியது, கடவுளை அணுகிறனை அவருக்கு இருக்கிறது. யாருக்கு? சவுக்கு சங்கருக்கு. நீ என்னதான் பண்ணாலும் அந்த ஆள் மீண்டு வருகிறான். பீனிக்ஸ் பறவை போல் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறான். நீ எரிச்சு சாம்பல் ஆனாலும் சாம்பல்ல இருந்து ஒரு 1000 சவுக்கு சங்கர் அந்த அளவு ஒரு புரட்சி வந்து கொண்டு. நம்ம இந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட் இந்தியா முழுக்க பார்த்தோம், உலகம் முழுக்க பார்க்கிறோம். நேபாளல பார்த்தோம், பங்களாதேஷ்ல பார்த்தோம், அப்புறம் ஸ்ரீலங்கால பார்த்தோம். எல்லாம் எழுச்சி வந்து தமிழ்நாட்டுல வந்துட போதுடா நீங்க அடிக்கிற கூத்துல. ஏன்னா 3 மாசம் ஒழுங்கா இருந்துட்டு போங்க. எப்படி போறீங்க? நீங்க வர போறது கிடையாது, நீங்க பண்ண அட்டூழியத்துக்கு. அது மட்டுமா, அந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் இறந்தப்ப
ஒரு கூத்து அடிச்சானுங்க பாருங்க. அதுவும் அந்த நியூஸ் 18ல இப்ப இருக்கான ஒரு பெரிய ஆங்கரு. அவன் அப்புறம் இந்த சன் டிவில இருக்கவன். அப்ப வந்து ஆண்டா வந்து நியூஸ் 7ல தான். இவனுங்கலாம் அங்கலாம் இருக்கே இல்ல. அப்புறம் இன்னொருத்தன் இருக்கான். அப்புறம் நியூஸ் தமிழ்ல ஒருத்தன் இருக்கான். என்ன அவன் வந்தா இருந்துகிட்டு இவனுங்கலாம் ஒரு கும்மி அடிச்சுட்டு அப்புறம் இந்த ஆழ்துளை கிணத்துல வந்து ஒரு குழந்தை விழுந்தது. ஏதோ எடப்பாடியாரே போய் அந்த குழந்தை தூக்கி தள்ளி விட்ட மாரியும். பினிஷ் ஜெயராஜ் எடப்பாடியே அடிச்சு கொண்டு அந்த அளவுக்கு பிம்பத்தை கட்டமைச்சு டெய்லி விவாதம். பினிஷ் ஜெயராஜை கொன்றது யார்? ஏன் சூரஜை கொன்றது யார்? சூரஜ் எங்கே? அப்படி விவாதம் நடத்துங்களேன். தில் இருக்கா? ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றது யார்? அப்படி விவாதம் நடத்துங்கடா. உண்மையிலே நீங்க எல்லாம் மானம், மரியாதை, சூடு, சொர்ணம் இருந்திருந்தா அதான் கிடையாது அவங்களுக்கு. சுத்தமா கிடையாது. உங்களை என்ன பண்றது? அது மட்டுமா? இப்ப அமாவாசை திரும்ப மாட்டிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன எல்லாம் விஜயை வந்து சமன் பண்ணிட்டாங்க சிபிஐ. விஜய் மாட்டிக்க போயிடா டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க. அடே முட்டாளுகளா! அமாவாசையும் கூப்பிட்டுருக்காங்க. 5 கட்சி அமாவாசை. 5 கட்சி அமாவாசை அன்னைக்கு வந்து மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நிக்கிறேயும். அப்ப அந்த கோமாளி பையன் சிரிச்சுக்கிட்டு இருந்தா அழுதுகிட்டு இருந்தா பாத்தியா? சிவாஜி கணேசன் லெவல்ல ஆக்டிங் பண்ணிட்டு. இதை பார்த்தோம் எங்களுக்கே சந்தோஷம். இவன் ஏதோ டிகால்ட்டி வேலை பட்டா இவங்க நல்லவனும் கிடையாது. சோ இப்ப சிபிஐ அங்கதான் போயிட்டு இருக்கேன்னா அமித்ஷா முன்னாடி நைனா நாகேந்திரன் உட்காந்துக்கிட்டு இந்த சதிவலை 41 உயிர்கள் கரூரில் போனது ஒரு சதிவலை. அதை செய்தவர்களே இவர்தான் என்று பேசியிருக்கிறார்கள் என்றால் அப்போ ஓகே போறாங்கன்னு அர்த்தம். நீங்க ரெடியா இருங்க. பெரிய ஆப்பா வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கல என்ன தோணுது? இந்த கட்சியும் போகுது, ஆட்சியும் போகுது. தமிழர்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது, நல்ல காலம் பிறக்கிறது. தீய சக்தி ஒழிச்சுட்டானுங்க படத்தை. சாரி பராசக்திய. பராசக்தி வந்தாலும் கூட அது அதை மக்களே அனுப்பி வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பாரிசாலன் அப்புறம் நாம் தமிழர் கட்சி எல்லாம் ரொம்ப வேகமா பேசிக்கிட்டு இருக்காங்க. சங்கிகை கேட்கவா வேணும்? அங்கங்க வந்து மோளம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சங்கிகை. இந்த படம் நாசமா போகணும்னு பல கோவில்களில் பிரார்த்தனை நடந்து கொண்டிருக்கின்றன. இவ்வளவு திமிரு இருந்தா இந்த ஆட்டம் ஆடி இருப்பீங்க. அந்த தக் லைஃப் இந்த மாதிரி படத்தை எல்லாம் கொண்டு போய் முட்டு சந்தில விட்டாங்கல்ல அந்த மாதிரி இதையும் விட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க. கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.